السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே நபித்தோழர்களுடைய அதே போன்று இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த முக்கியமான சில சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியிலே உண்மை தோழராக வரலாற்று நெடுகிலும் புகழ் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக வாழ்ந்த, இந்த இஸ்லாத்தின் ஆணிவேராக திகழ்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே சில முக்கியமான குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவனுடைய பேர் சிறப்பு பேர் தான், புண்ணியத்தான ஒரு பேர் தான் அபூபக்கர் என்பது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான அசலான பேர் அப்துல்லா தான் அவர்களுடைய பேராக இருக்கிறது. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப நேரத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த ஒரு நபித்தோழர். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகத்தினுடைய இளமை வாழ்க்கையிலே மிக நெருக்கமான நட்பை வைத்திருந்த ஒரு தோழர் இருப்பார் என்று சொன்னால் அதுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆரம்ப காலத்திலே, ஜாஹிலியா காலத்தின் முதல் நட்பணிகளில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப ஆரம்பத்துல ஹில்ஃபுல் ஃபஸ்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பை ஜாஹிலியா மக்கள் வைத்திருந்தார்கள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கத்துவம் வகித்து மக்களுக்கு, சமூகத்துக்கு நல்ல காரியங்களை உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அமைப்பினுடைய ஒரு அங்கத்தவராக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அதனாலே என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பான குணங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணங்களை கண்களால் பார்த்த ஒரு தோழர் என்ற வகையில ரசூலுல்லாஹ் தன்னை இறை தூதராக அறிமுகப்படுத்திய உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேரடியாகவே ஏற்றுக்கொண்ட, எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்பத்திலே ஆண்கள் தரப்பிலிருந்து இஸ்லாத்துக்கு நுழைந்த ஒரு நபி தோழராக இருக்கிறார். நபிகள் நாயகத்தை விட வயதில் மூத்தவராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் தூதருக்கு மிக மிக பக்கபலமாக இருந்திருக்கிறார் என்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சந்தர்ப்பங்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு தகராறு, வாய்க்காய் தகராறு ஏற்படுகிறது. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் ஏசிட்டாங்க, திட்டாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபம் அடைகிறார்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோபித்துக் கொண்டு அவர் திரும்பி செல்கின்ற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர் வந்த நேரத்தில் இவர் அதை மறுத்து விடுகிறார், முடியாதுன்னு போறாரு. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இது ரொம்ப கவலையா இருக்குது. என்னென்றாலும் அவர் மன்னிப்பு கேட்டாரு, நாங்க மன்னிக்கல, அப்ப அவரை நாங்க மன்னிச்சு இருக்கணும் என்று சொல்லி அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பஞ்சாயத்து எடுத்துக்கொண்டு எங்க போறாங்கன்னு சொன்னா, திட்டினது அவர் தான். திட்டிட்டு மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கல என்று அந்த பஞ்சாயத்தை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது இப்படி வேட்டியை தூக்கி கொண்டு போறாங்க, உயர்த்தி கொண்டு. அப்படி கொஞ்சம் ஏதாவது சர்ச்சை வரும்போது இப்படி உயர்த்துவோம் தானே, அந்த மாதிரி உயர்த்தி கொண்டு போறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிற சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, உன்னோட தோழர் வாராரு, ஏதோ பிரச்சனை போல வர்ற வரத்து வேட்டியை உயர்த்தி கொண்டு வர்றதுல ஏதோ பிரச்சனை விளங்குது என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அபூபக்கர், என்ன விஷயம்? இப்படித்தான் உமர் வந்து இப்படி நான் திட்டி போட்டேன், அவர் வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார் என்று சொல்லும் போது, அப்படியான்னு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வரலன்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய அவைக்கு தான் சென்றிருப்பார் என்று உடனே அவரும் புரிஞ்சு கொள்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வருகிறார். வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நடந்த விஷயத்தை பஞ்சாயத்தெல்லாம் கேட்டுட்டு, உமரே, நீங்கள் எனக்காக அபூபக்கரை மன்னித்து இருக்க கூடாதா? எனக்காக நீங்க மன்னிச்சிருக்க கூடாதா? அவரை நீங்க கோபப்படுத்துறீங்களா? அவரை நீங்க மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் மேல நீங்க ரோஷம் கொள்றீங்களா? அவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எல்லாரும் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் அவர் மாத்திரம்தான் எந்த மாறு சொல்லும் இல்லாமல் எந்த மறுப்பும் இல்லாமல் என்னை உண்மைப்படுத்தியவர். எந்த அளவுக்கு அவர் உண்மைப்படுத்துறாருன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டீங்க, என்னோட சொற்பமானவர்கள் மாத்திரம் இருந்த நேரத்துல இந்த அபூபக்கர் என்னை மறுக்கவில்லை, என்னை உண்மைப்படுத்தி கொண்டே இருந்தார், அவரை நீங்க கோபப்படுத்தலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேட்ட செய்தியை நாங்க பாக்குறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையாகுது. ரசூலுல்லாஹ்ட அந்த காலுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அவையில் அமர்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அவருடைய முழங்கால ரசூலுல்லாஹ்வுடைய முழங்காலுக்கு படுற அளவுக்கு இருந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் வருந்துகிறேன், அவரை நான் கண்டிப்பாக மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னதாக அந்த செய்தியில வருது. அப்ப இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உண்மைப்படுத்தியவர். என்னை ஒரு சமூகமே மறுக்கின்ற நேரத்தில் ஒத்த மனிதராக நின்று என்னை உண்மைப்படுத்தியவர் என்ற அந்த நற்சான்றிதழை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. நாங்க ஏற்கனவே தெரிந்த செய்திதான், அந்த உஹது மலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும்போது உஹது மலை அசையும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உஹதே நீ அசையாதே, ஏனென்றால் உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அதுல சித்திக் என்ற அந்த பட்டத்தை யாரு கொடுக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகம் பட்டம் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம். சமூகத்தை விட அது உயர்த்தானது. சமூகம் இன்னைக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கும், நாளைக்கு பட்ட பேரை வைக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தா அது கியாமத் நாள் வரைக்கும் அந்த தகுதி அந்தஸ்து தொடர்ச்சியாக நிற்கும். அந்த அந்தஸ்து யாருக்கு கொடுக்கப்படுது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் நபி, ஒரு சித்திக் என்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 ஷஹீதுகள் என்றார் ரசூலுல்லாஹ். அவர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 2 பேருடைய வரலாறுல ஷஹீத் என்றது உறுதியாகுது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நற்சான்றிதழ் கொடுத்ததை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ரொம்ப நெருக்கமாக எந்த அளவுக்கு இருந்தாங்கன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மேராஜ் போயிட்டு வந்து அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க மக்களுக்கு. நான் இப்படி மேராஜுக்கு போயிட்டு வந்தேன், இப்படி இப்படி எல்லாம் எனக்கு காட்சிகள் தெரிந்தன, காட்டப்பட்டது, இன்னும் இந்த மாதிரி நான் சொர்க்கத்தை கண்டேன், நரகத்தை கண்டேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 52வது வயசுல தான் மேராஜ் போறாங்க. 40வது வயசுல இருந்து 52வது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக ஏகத்துவ செய்தியை மக்கள் மத்தியில சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. கடும் விமர்சனம் கொஞ்சமான ஒரு சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். பத்ர் போர்ல 300 சொச்சம் கலந்து கொண்டாங்கன்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப சொற்பமான மனிதர்கள் இருந்த அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து சத்திய சோதனை என்ன தெரியுமா? மேராஜ் பயணம். ரசூலுல்லாஹ் கண்டது உண்மை, எப்படி தெரிவிக்கிறது? தெரிவிச்சாலே கூச்சலிடுவார்கள், நையாண்டி பண்ணுவார்கள், கேலி கூட்டாக தமாசாக ஆக்கி விடுவார்கள். இந்த நிலை இருந்துச்சு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சமூகம் என்ன நினைக்குதுன்றது நட்டது இல்லை, எது நடந்துச்சோ அந்த நடந்ததை சொல்லணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜை பற்றி சொல்லும் போது, ஆமா நீங்க போனீங்களா, வானத்தெல்லாம் கடந்து போனீங்களா, ஆகாயத்தெல்லாம் பார்த்தீங்களா, சொர்க்கத்தெல்லாம் கண்டீங்களா, கடும் சிரிப்போடு கடும் நக்கலோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இழிவான ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய என்னென்னலாம் செய்ய முடியுமோ கைகளை தட்டியவாறு சிரித்தார்கள் காஃபிர்கள், குறைசி தலைவர்கள். அந்த நேரத்துல குறைசி தலைவர்கள் டைவர்ட் பண்ண பாக்குறாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குறைஷி வம்சத்தில் இருக்கிறவங்க. அந்த குறைஷிகள் மத்தியில் அவரும் ஒரு தலைவரா இருக்கிறாரு. ஒரு தலைவரா இருந்து இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. ஒரு சாதாரண அடிமை சேர்ந்தா கூட அதை வச்சும் இஸ்லாத்தை இழிவுபடுத்துவாங்க. குறைஷி தலைவர்கள் ஒருவராக இருக்கிற அபூபக்கர் அவர்கள் இவரோட இணைஞ்சார் என்று சொன்னா அது அந்த குறைஷி மக்களுடைய இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு அவர்கள் வைக்கின்ற வாதங்களுக்கு ஒரு பதிலடியாக அமைந்துவிடும். அதனால அவங்க இந்த சம்பவத்தை ஆதாரம் காட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அபூபக்கரே, உங்களோட தோழர் வானத்தை கடந்து சென்றாராமே, அதை நம்புகிறீர்களா? அபூபக்கர் என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்படி என்னுடைய தோழர் சொல்கிறாரா? ஆம் சொல்கிறார். இதோ மக்கள் அவரை கண்டு வியப்படைகிறார்கள், நான் அதை நம்புகிறேன் என்று. இதை விட ஒரு வார்த்தை இல்லை. அந்த இறை தூதரை நம்பின நம்பிக்கைக்கு ஒரு வார்த்தை இல்லை. அவர் சொர்க்கத்தை பார்த்ததாக சொல்கிறார், நரகத்தை பார்த்ததாக சொல்கிறார். ஒரே இரவில் பாலஸ்தீன் பைத்துல் முக்கத்திஸை நோக்கி அவர் பயணித்ததாக சொல்கிறார். எப்படி சாத்தியம்? அப்படி என்னுடைய தோழர் சொல்கிறாரா? ஆம் சொல்கிறார், நான் அதை நம்புகிறேன். இந்த விசுவாசத்தை விட வேற என்ன விசுவாசம் வேணும்? டைவர்ட் பண்றதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரும்ப அதை பயன்படுத்தினாலும் தன் அந்த நம்பிக்கையால உண்மைப்படுத்தியவர் என்ற பட்டத்துக்கு தகுதியானவனா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மைப்படுத்தியவர், அல்லாஹ்வின் தூதரை உண்மைப்படுத்தியவர் என்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மிகவும் நெருக்கமாகவே வச்சிருந்தாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைபியா உடன்படிக்கை அதுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, ரசூல் நிறைய விட்டு கொடுத்தாங்க தானே, நிறைய விஷயங்கள், அதாவது ரெண்டு தரப்புக்கும் இடையில போர் நடக்கக்கூடாது, நியாயமான கோரிக்கை. முஸ்லிம்கள்ல ஒருவர் காபிர்களிடம் சென்றால், அதாவது மதீனாவில் இருந்த ஒருவர் மக்காவுக்கு வந்தார், மக்கத்து வாசி ஒருவர் மதீனாக்கு இப்ப சென்று இருக்கிறீங்க ஹிஜ்ரத்ல, மீண்டும் மக்காவுக்கு வந்தால் அவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? மக்கால வச்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாடத்தையும் கொடுத்துதான் அனுப்புவோம், அனுப்ப மாட்டோம், சித்திரவதை செய்வோம் என்றதான் சொல்றாங்க. மக்கால இருந்து யாராவது இந்த உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜ்ரத் என்ற பேர்ல வந்தாங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திருப்பி அனுப்பிடணும். இது பேலன்ஸ் இல்ல. இந்த உடன்படிக்கை பேலன்ஸ் இல்ல தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் தூதரான்னு கேட்கிறாங்க. கடும் வார்த்தை, கடுமையான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா, நான் அல்லாஹ்வின் தூதர் தான் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்படல. ரசூலுல்லாஹ் அமைதியா நிதானமா பதில் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகம் கூட, வேகம் இருக்கணும், அந்த விவேகத்தோட அனுபவம் தெரியும். இது ரெண்டும் இருந்தால்தான் நாங்கள் ஒரு பாதையில சரியா போகலாம். மீண்டும் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு, அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் இப்படி எல்லாம் உடன்படுறாங்களே, முஸ்லிம்கள் அழிகிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு சம்மதத்தை தெரிவிக்கிறார்கள், எவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது, உண்மையிலே அவர் அல்லாஹ்வின் தூதரான்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா, அவர் அல்லாஹ்வின் தூதர் தான். அந்த நட்பை பாருங்க, அந்த மார்க் அடிப்படையில் ஏற்பட்ட நட்பை பாருங்க. கொஞ்சமாவது விட்டு கொடுக்குறாங்களா? ஒரு நொடி பொழுதாவது இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்கலாமே. அப்படி அவர் அல்லாஹ்வின் தூதர் தான், ஆனா நிபந்தனை என்னன்றதை நான் போய் மசூரா பண்றேன். நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளை பத்தி சொன்னா இன்னொருத்தர் கிட்ட, அவன் அப்படிப்பட்ட பொடியன் இல்ல, ஆனாலும் செஞ்சாலும் செஞ்சிருக்கான். எப்படி சொல்லுவோம்? அப்படிப்பட்டவன் இல்ல, அப்படி தப்பு செய்யறவன் இல்ல, ஆனா சூர் பண்ண இயலாவே லைட், அதாவது நம்பலன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆள் தான் திரும்பவும் சொல்றது. இந்த மாதிரியாவது கூட ஒரு வார்த்தையில கூட வளையாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஹுதைபியா உடன்படிக்கையில ஒரு எதிரி வருகிறான். அவன் வந்து சொல்கிறான், அவன் பேர் உருவா. அவன் சொல்கிறான், ஐ முஹம்மது, முகம்மது, இன்னும்
அஸ்தல்த அம்ர கௌமிக்க போன்ற சமூகத்தினுடைய காரியங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ரசூலுல்லாஹ் சுபேத்ரா அந்த ஒப்பந்தத்துல ஒரு மாதிரியா இருக்குது. பின்பற்ற ஆட்களோட முகங்களை பார்த்தா அநேகம் விட்டுட்டு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை ஒன்று வந்தா விட்டுட்டு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட முகங்களை பார்த்தா எனக்கு ஒரு உறுதியான ஆட்கள் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லும் போது பக்கத்துல யார் இருக்கிறார்? தோழர் இருக்கிறார், உண்மை தோழர் இருக்கிறார். அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஃபகால லஹு அபூபக்கர் சித்திக் உன்சுஸ் பிபல்ரில் லாத். டிரெக்ட் அடி. என்ன அடி? உருவா என்றவன் லாத் என்ற ஒரு கடவுளை வணங்கக்கூடியவன், கடவுளாக கற்பனை செய்து ஒரு லாத் என்ற ஒரு சிலையை வணங்குறாங்க. அது ஒரு பொம்பளை சிலை லாத். அபூதர் ரலியல்லாஹு வரலாறு பார்க்கும்போது நாங்க சொன்னமே, ஒரு லாத்தை முஸாவையும் திருமணம் முடிச்சு வைங்களே என்ன அவர் சொல்லுவார் அந்த பெண்களுக்கு. லாத் என்றது ஒரு பெண் சிலை. அபூபக்கர் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? ஓ, நாங்க பயந்து ஓடுறவங்களா, நாங்க குழப்பமானவங்களா, நீ உன்னுடைய பெண் கடவுளான லாத்துடைய மர்மஸ்தானத்தை சுவை அப்படிங்கிற தூசணம். ஒரு வார்த்தை உங்க கிளம்பு நிக்கிறாங்க, நேரடி அடி. இத கூட புகாரில மொழிபெயர்க்கும் போது அந்த வார்த்தையை மொழிபெயர்க்க மாட்டாங்க, நாம சொல்லி ஆகணும். வார்த்தைக்கு என்ன போடுவாங்கடா, அபூபக்கர் அவர்கள் ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு போடுவாங்க. நீ இங்க உசுப்பேத்தினா நீ வரம்பு மீறுகிறாய், அங்கேயும் நாங்க உசுப்பேத்திருவோம், கவனமா இருந்துக்கோ. அபூபக்கர் என்றொன்னே சார்ந்த ஒரு குணமுள்ள, ரொம்ப அடங்கி போற, குற்ற அடிச்சாலும் தலையை குளிச்சு கொண்டு இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி சித்தரிப்பாங்க. கொஞ்சம் எழ வேண்டிய இடத்துல எழுப்பி நின்றுவாங்க, சைலண்டா இருக்கணும். அதான் நம்ம மக்கள் மத்தியில பழமொழியில சொல்லுவாங்களே, குட்ட குட்ட குனிறவன் மோடன், குனிய குனிய குற்றவனும் மோடன் என்று. குட்டுப்படுறதுனால எல்லா இடத்துலயும் குட்டுப்படைகளா அடங்கி போவோம். ஆனா நீ வரம்பு மீறினாய், அந்த நேரத்துல நாங்க களத்துல குதிப்போம் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்றாங்க. உடனே உருவா கேட்கிறான், ஓ யார் இவரு, ரொம்ப ஓவரா பேசுறாரு, யார் இவரு? சமாதான ஒப்பந்தம் தானுங்க, அதனால ஆளாளுக்கு சண்டை போட்டுக் கொள்ளலாம், ரொம்ப ஓவரா பேசுறாரு. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க அவர் தான் அபூபக்கர். ஓ இவர் தான் அபூபக்கரா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், உருவா என்றவனுக்கு இவர் உதவி செஞ்சிருக்கிறார். இவர் அபூபக்கர் என்று அவருக்கு தெரியல, மறைமுகமாக உதவி செய்திருக்கிறார், பேர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஓ இவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், அந்த உதவிக்கு நான் இதுவரைக்கும் அவருக்கு நன்றி கடனாக எதுவும் திருப்பி செய்ததில்லை. அந்த நன்றி கடன் மாத்திரம் நிலுவையில் இல்லாவிட்டால் இந்த இடத்துல என்ன நடக்கும் என்று தெரியாத அவ்வளவு கடுமையான வார்த்தையை அபூபக்கர் பயன்படுத்தினாங்க. அதற்கு அவன் அந்த மாதிரி சொன்னான் என்ற அந்த வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, முஸ்லிம்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, அந்த பத்ர் போர்க்களத்துல கூட கைதிகள் விஷயத்துல என்ன சொன்னாங்க? நாங்க ஒரு நஷ்டஈடு தொகை எடுத்து அவங்களை விடுவிப்போம், அவர்கள் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் நேர்வழியை அடையக்கூடும், அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடும் என்று சொன்னார்கள். அவர் எப்படி பார்ப்பாருண்டா, முஸ்லிம் உம்மத் மீது ஒரு கருணை பார்வையுடன், மனிதர்கள் மீது ஒரு கருணை பார்வையுடனே பார்க்கக்கூடியவராக இருந்தார். உமர்தான் அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அசதிச்சு தலையில சீவலான்னு தான் கேட்பாங்க. சீவரண்டா சீப்பெடுத்து சீவுறது இல்ல, களத்தை அறுத்துறவான்னு கேட்பாங்க. முஸ்லிம் உம்மத்து விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்கள் கருணை பார்வையுடனும் உமர் அவர்கள் கடுமை பார்வையுடனும் இருப்பார்கள் அப்படின்றாங்க. ரெண்டும் சரிதான் என்றாங்க. அந்த இடத்துல அப்படித்தான் இருந்தா ஆகணும். கருணா கருணா கருணான்னு போனா நம்மளை கருணையே ஆக்கி விட்டுருவாங்க, கடும் போக்கா போனா அழிஞ்சு போயிடுவோம். இப்ப ரெண்டுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு தூண்கள் இருந்திருக்கிறாங்க இஸ்லாத்துல. ஒன்று உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு, இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை நாங்க பாக்குறோம். இது உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மிக முக்கியமான ஒரு சம்பவம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு பயணத்தை பத்தி பேசுறதா இருந்தா, ஏதாவது ஒரு சம்பவத்தை பத்தி ஞாபகப்படுத்துறதா இருந்தா எப்படி ஞாபகப்படுத்துவாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு தஹப்து அன வ அபூபக்கர் வ உமர். அங்க நாங்க போனோம், நான் போனேன், என்னுடன் அபூபக்கர் இருந்தார், என்னுடன் உமர் இருந்தார். எந்த சம்பவத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும்,
எந்த செய்தியை சொல்றதா இருந்தாலும் நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும். எவ்வளவு க்ளோஸ் என்று பாருங்க. அதனால தானே தங்களுடைய மகள்மார்களை கூட ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு முன் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லையே, பெண் பேசவே இல்லையே, உங்களோட பொண்ணை திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்கவே இல்லையே. இவங்க விமர்சிக்கிறாங்க இந்த காலத்துல. சிறு வயது திருமணம் அது மாற்றம் தடுத்துருச்சு. பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்தை ஆதரிக்கலாமா? சிறு வயது திருமணம், சிறுமியை திருமணம் முடித்தார் முகமது அவர்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்வாங்க. அந்த காலத்துல சிறுமிகளை திருமணம் முடிக்கும் பழக்கம் இருந்தது. ஆனாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா விரும்பி கேட்கவே இல்லை, இந்த சிறுமியை எனக்கு முடிச்சுட்டாங்கன்னு கேட்கல. அபூபக்கர் அவர்கள் நபியின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக, அந்த சமூகத்தில் இருக்கிற அங்கீகாரத்தின் காரணமாக தனது மகளை திருமணம் முடித்து வைத்து நபியுடைய மாமனார் என்ற அந்த உறவை தான் பேணிக் கொள்ள வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்புறாங்க. ஆனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான நிலையில இருந்தாங்க. அவங்க பெரிய வயசுக்கு ஒருவரை திருமணமாகி விவாகரத்தான நிலையில இருந்தாங்க. முதல்ல அவர் யாருக்கு பேசுவாங்கன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பேசுவாரு. நீங்க கல்யாணம் முடிக்கிறீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பதில் சொல்லல. நான் அந்த ரெண்டு பேருக்கு எப்பவுமே கருத்து முரண்பாடு இருக்குது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள கிளாஸ் ஆகணும்னு யோசிச்சாங்களோ தெரியல, கருத்து முரண்கள் வரும் அடிக்கடி. அதனால இல்லன்ட்டாரு. பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க திருமணம் முடிக்கலாமே கேட்டோம். ரசூலுல்லாஹ் சரி ஒரு விதவைதானே திருமணம் முடிக்கிறேன்னு முடிச்சாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்துல ரசூலுல்லாஹ்வோட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பயுமே கைகோர்த்து கொண்டிருந்த செய்தியை நாங்க பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க, ஐயோ அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஹப்ப இலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களில் அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் விருப்பமான தோழர் யார்? டைரக்ட் கேள்வி. மிகவும் விருப்பமான தோழர் யார் என்று கேட்ட நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூபக்கர் அவர் தான் விருப்பமானவர். அதுல செகண்ட் சாய்ஸ் எல்லாம் கிடையாது, அவர் தான் விருப்பமானவர். சும்மமன் பிறகு யாரு? உமர், உமர் என்றாங்க. சும்மமன் பிறகு யாருன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ். இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ். சொர்க்கவாசிகள் 10 பேர் பட்டியல்ல இவரும் வருவார். இவருடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. அபு உபைதா யாரு என்றது தெரியல. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல பார்ப்போம் அவருடைய வரலாறு. இவர் ஒரு முக்கியமானவர். அப்படி சும்மா மண் என்று கேட்கிறாங்க. பிறகு யாருன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நபி இவர் மண் 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தா பேர் பட்டியல் போட மௌனமா இருந்தாங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு எல்லாம் சமம் தான். அதுக்கு பிறகு தனியா டிகிரி போட்டு தரம் போட்டு ரேங்க் போட்டு வைக்கிற அளவுக்கு இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான் என்ற அளவுக்கு ஆகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய நாவால் ஒரு மனுஷனை பார்த்து நல்ல மனுஷன் இவர் என்று சொன்னார். தலைவர்கள் கிட்ட தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்களே, என் தொண்டர் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி எல்லாம் என்னையா உருகிடுவார். இதை கொஞ்சம் கேட்க ஆசை தொண்டர்களுக்கு. நம்ம தலைவர், அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில அரசியல் தலைவர்களுக்கு வேலை செய்யற நேரத்துல தொண்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில, அன்பிற்குரியவர்களே என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் பாராட்டியே ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக முகமது இருக்கிறாரே, இந்த கட்சிக்காக உயிர் மூச்சாக வேலை செய்யக்கூடியவர் என்ன போல அவர் கொஞ்சம் எண்ணிக்கொள்றது, கொஞ்சம் டிசைன் ஆகிக்கொள்வாரு. இப்படி எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி போலியான ஒரு வர்ணனை அல்ல. இந்த ஆளுக்கு அரசியல் கட்சி தலைவருக்கு தெரியும், இந்த முகமது என்றவன நான் புகழல் என்று வெளியலே அந்த தொகுதியே எனக்கு நாசமா போயிடும், அதுக்காக புகழுவான். தொகுதியை மாத்தி விட்டுருவான், கட்சி மாத்தி, கட்சி மாறுறது நமக்கு சகஜமப்பான்னு மாறி போயிட்டு கொண்டே இருப்பான். அதனால கொஞ்சம் புகழ்ந்து தள்ளுறது, ஆக்களை தக்க வச்சுக்கொள்ள. இது தலைவர்கள் தொண்டர்கள் இதுக்காக புகழ்வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தோழரை பார்த்து புகழணும் என்ற என்ன தேவை இருக்குது? உலகத்துல என்ன ஆதாயம் இருக்குது? எதுவுமே இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஹமர் ரஜுலி அபூபக்கர். அபூபக்கர் ஒரு நல்ல மனிதர்.
பிறகு சொல்றாங்க நேமர் ரஜுலி உமர், உமர் ஒரு நல்ல மனிதர். நேமர் ரஜுலி அபு உபைதத் இப்னு ஜர்ரா, அபு உபைதத் இப்னு ஜர்ரா ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி நேமர் ரஜுலி உசைத் இப்னு ஹுலைர், உசைத் இப்னு ஹுலைர் ஒரு நல்ல மனிதர். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ஒரு நல்ல மனிதர். முஆத் இப்னு ஜபல் அவர் ஒரு நல்ல மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ர் இப்னு ஜபூஹ் ஒரு நல்ல மனிதர். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களை எட்ட போட்டு வட்டி கட்டி சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயாலே புகழப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னா இந்த பட்டியல் அதுல முதன்மையான இடத்துல யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த ஒரு உலக ஆதாயமும் இல்லாம அவர் இருக்கிறார். இந்த தோழமை கூட சாதாரண தோழமை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அவரும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்தை மறுத்தார், பிறகு ஏற்றுக்கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை அந்த தங்க காசு அஸ்பத் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு பார்க்கும்போது கல்ல வச்சு போவாரு, கல்ல வச்சுட்டு போவாரு ஒரு பையில பொதியில. இவ தங்க காசு நினைச்சு ஏமாறுவார் அபூ குஹாஃபா. இவர் பிறகு ஹிஜ்ரத் செய்து வருகிறார், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவரும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். அந்த ஃபேமிலியே ரசூலுல்லாஹ்வுடைய நபி தோழர்களா இருக்கிறாங்க. நபி தோழருடைய சங்கிலி தொடர் இருக்குது. இப்படி யாராவது ஒரு குடும்பத்துல ரசூலுல்லாஹ் அனைவரும் தோழர்களாக இருந்த ஒரு ஃபேமிலியா இருக்கும் என்று சொன்னா அந்த அபூபக்கர் ஃபேமிலி தான். மகள் மனைவி என்ற அந்த குடும்ப உறவை சொல்லல, தோழமையில் நிற்கக்கூடிய அந்த சங்கிலி தொடர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையான இடத்துல இருக்கிறத நாங்க பாக்குறோம். அடுத்தது பாருங்க, இந்த செய்தி அறிவிக்கிறாங்க அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வந்த நேரத்துல மக்கால ரொம்ப கடுமையான சூழ்நிலை. ரசூலுல்லாஹ்வை நான் ரகசியமா தான் சந்திச்சேன். இந்த மாதிரி ரகசியமா சந்திச்ச ஒருத்தர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை போலவே ரகசியமா சந்திச்ச ஒருத்தர் நிறைய பேர் சந்திச்சாங்க அந்த தாருல் அர்கம்ல ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும்போது. அதே போல ஒரு நபி தோழர் தான் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு கேட்கிறாங்க, மா அந்த நீங்க யாரு, என்னமோ நீங்க தூது செய்தி எல்லாம் சொல்றதா சொல்றீங்க, இவர் யாருண்டா? இவர் இந்த அம்ர் பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட ஜாஹிலியா காலத்திலே சிலை வழிபாடு விரும்பார்கள், இயற்கை மார்க்கத்தில் இருந்தவர். அப்ப இவர் என்ன செய்யறார்? ரசூலுல்லாஹ் சன்மையில அவர் ஜாஹிலியா காலத்திலே சிலை வழிபாடு விரும்பல, சிலை வழிபாடுக்கு எதிராக இருந்தவர். இயற்கை மார்க்கத்தில் இருந்ததுனால யாரோ ஒருத்தர் மக்கால இப்படி சொல்றாரு என்ற செய்தி வந்தோடனே சந்திக்க ஆசைப்படுவாங்க தானே. நாங்க எதை கொள்கையா கொண்டிருக்கிறோமோ அது ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாராமே, அவருக்கு அந்த செய்தி கடவுள்கிட்ட இருந்து வருதாமே. இந்த மாதிரி தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அவருடைய சகோதரர் உனைஸ் செய்தார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. இது அம்ர் பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. இவங்க செஞ்ச உடனே இவங்க ரசூலுல்லாஹ் மா அந்த நீங்க யார் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றா, அன நபியுன், நான் ஒரு நபி அப்படின்றாங்க. வமா நபியுன், நபி என்றா என்ன அது எனக்கு தெரியாது, நபி என்றா என்னன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தூதராக நியமித்து அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ்வோட மெசேஜ சொல்ல, அதான் நான் நபி என்றதுக்கு அர்த்தம். வபி ஐயி ஷைஇன் அர்ஸலக, எதை கொண்டு அல்லாஹ் உங்களை அனுப்பி இருக்கிறான், கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ஸலனி பிசிலத்தில் அர்ஹாம், என்ன மெசேஜ கொண்டு வந்து அல்லாஹ் தந்தவங்களை அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் முதன்மையா சொன்ன மெசேஜ் என்னன்னா, அல்லாஹ் எனக்கு உறவுகளை பேணி வாழுமாறு செய்தி தருகிறான். எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. கஸ்ரில் அவுசான், சிலைகளை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு மெசேஜ் அனுப்புறான். இது சிலைகளை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்று போயிட்டு இருக்கிற அங்க இங்க சிலையில போட்டு நொடிக்கிற கூடாது, கொள்கையை தரமட்டமாக்கணும். ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை தந்து வைக்கிற மக்கள் இருந்த சிலைகள் எல்லாம் உடக்கல. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல உள்ள அந்த 360 சிலைகளை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8ஆம் ஆண்டு தான் மக்கா வெற்றியில தான் என்ன செய்றாங்க, அவற்றை தரமட்டமாக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச பிறகு சிலை கொள்கையை தரமட்டமாக்கணும். அடுத்தது யுவஹதல்லாஹு லா யுஷ்ரிகு பிஹி ஷைஉன், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்த வேண்டும், தௌஹீதை
யுவஹதல்லான தௌஹீதை சொல்ல வேண்டும், அல்லாஹ்க்கு இணை இல்லை என்பதை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற மெசேஜ். சிலை வழிபாடு கூடாது, ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், இணை கற்பித்தலை கலைக்க வேண்டும், உறவுகளை பேணி வாழ வேண்டும். இதுதான் ஆரம்ப காலத்துல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுப்பின தூது செய்தி. இததானப்பா நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மெசேஜ ஸ்ரீலங்காலேயோ வேற எந்த நாட்டிலேயோ உள்ள 73 கூட்டத்துல எந்த கூட்டம் இந்த மெசேஜ கையெழுத்திருக்கிறது பாருங்க. தூதர் ஒருவரை நியமிக்கும் போது அல்லாஹ் எதை முதன்மையான மெசேஜா கையில கொடுக்கிறானோ அந்த மெசேஜை கையில சுமந்து கொண்டிருக்கிற கூட்டம் யாருன்னு பாருங்க. 73 கூட்டத்தை தேடுறாங்க தானே, எந்த கூட்டம் நேர்வழி என்று. இந்த மெசேஜ்ல தௌஹீத் நிலைநிறுத்தப்பட வேண்டும், சிறுக்கு ஒழித்து கட்டப்பட வேண்டும். சிலைகளுக்கு சக்தி இல்லை, அது போலியான ஒரு கடவுள் கொள்கை என்பதை நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த மெசேஜை சுமக்கிறவங்க நேர்வழியில் இருப்பாங்க, மத்தெல்லாம் போலிகள், எல்லாம் வீணா போனவங்க, எல்லாம் வழிகேடர்கள். இந்த மெசேஜ் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே ஃபமன் மாக அலா ஆபா, அவர் கேட்கிறாரு அம்ர் பின் அபஸா, இந்த கொள்கையில உங்களோட யார் யாரு கூட்டு சேர்ந்திருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுர்ருன் வ அப்துன், ஒரு சுதந்திரமானவரும் ஒரு அடிமையும் செய்திருக்கிறார். அந்த சுதந்திரமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த அடிமை யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப கால இஸ்லாத்தை ஏற்ற 2 பேர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி நேற்று பார்த்தோம் தானே. அடுத்த கோர்வையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கணும் என்றதுக்கு காரணமே இதுதான். ஆரம்ப தியாகிகள், இஸ்லாத்துக்காகவே தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள் இவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறார், அப்படியா, நானும் அந்த ஹதீஸ்ல வருது, யார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னா வமாஹு யௌமைதின் அபூபக்கர் வ பிலாலுன் லிம்மன் ஆமன பிஹி, ரசூலுல்லாஹ் நம்பிக்கை கொண்டவங்கல்ல இவங்க தான் இருந்தாங்க. அப்ப அம்ர் இப்னு அபஸா என்றவர் 3வது ஆளா சேர்றாரு. 2 பேர் தான் இருந்தாங்க நம்பிக்கையாளர்கள்ல. இப்ப இவர் எத்தனாவது ஆளு? 3வது ஆளு. இவரை யாருன்னு தேடி பார்க்கணும் வரலாறுல. சிறப்பான தோழர்கள் இதை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப தோழமை கொண்டவர்ல அவரும் இருந்தாரு. இன்னொரு செய்தியில வருது, எப்படி வருதுன்னு சொன்னா ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா மாவு இல்லா ஹம்ஸத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் பார்த்திருக்கிறேன், அவங்களோட 5 பேர் இருந்தாங்க. யார் யார் அந்த 5 பேர்னு சொன்னா அபுதின் வ அம்ரதானி வ அபூபக்கர், அவரோட ஹம்ஸத்து அபுதின் 5 அடிமைகளும், அம்ராத்தானி 2 பெண்களும், அபூபக்கரும் இருந்தார்கள். 5 அடிமைகள் இஸ்லாத்துல வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் இருந்திருக்கிறார், 2 பெண்கள் இருந்திருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல. அந்த 5 அடிமைகள்ல முதன்மையான அடிமையா யார் சேர்றா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் அப்ப ஆரம்பத்துல ஒரு சுதந்திரமான ஒரு மனிதரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இணைவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க யாரு? அந்த சமூகத்துல தாழ்த்தப்பட்டவர்களாக நினைத்தவர்கள். இவர் சமூக அந்தஸ்துள்ளவர். என்ன சொல்லுவாங்க, இந்த தௌஹீத் கொள்கைக்கு ஒரு பணக்காரன் வந்தீங்களே, ஆஜியார் உங்களை பத்தி என்னெல்லாம் நினைச்சுக்கிறோம், நீங்க போயிட்டு இந்த கூட்டத்துல போயிட்டு சேர்ந்தீங்களே, இப்படி சொல்லுவாங்க தானே. நீங்க எல்லாம் இந்த கூட்டத்துல போயிட்டு சேரணுமா? இவங்க ஒரு விதமான ஆட்கள், உருப்பட மாட்டாங்க, இவங்களோட நீங்க போயிட்டு சேருதான் உங்கள் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம், இந்த மாதிரி சொல்லி குழப்புற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அப்பப்போ செய்திகள் சொல்லுவாங்க. அவரை நேசிக்கிறேன், அவரை விரும்புறேன், அவர் சொல்றது உண்மையை ஏற்றுக்கொள்றேன் உறுதியாக இருந்தது பாக்குறோம். அடுத்தது நல்ல சுவாரஸ்யமான ஒரு செய்தி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த 2 ஒட்டகங்களை தான் தயார்படுத்துறாங்க. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அதை ஏற்பாடு செய்யறாங்க. வீட்டுல உள்ள பணம் எல்லாம் எடுத்துட்டாரு, காசு பணம். அப்ப தந்த மகள் ஆயிஷா, அஸ்மா, அபூ குஹாஃபா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க பிறகு வாங்கப்பா, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க போகணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிறைய பேருக்கு அந்த போர்டரை தாண்டி போகும்போது, காபத்துள்ளால மக்கால உள்ள அந்த ஹரம் எல்லைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நன்கு தெரியும் முகமது என்பவர் யார் என்று. கொஞ்சம் போர்டரை தாண்டி போகும்போது அவர் யார் என்றது பெரிய அளவுல தெரியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்றாங்க, அக்பர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனா,
ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி பயணிக்கின்ற நேரத்தில் முர்திஃபுன் அபூபக்கரின், அவர் அபூபக்கர் என்ற அந்த தோழரோட மதீனாவுக்கு பயணித்தார்கள். அவர் மூத்தவராக இருந்தார். அபூபக்கர் ஷேகுன், கொஞ்சம் வயசுல மூத்தவரா, ரசூலோட கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனா நரைச்ச முடி வந்துட்டா அப்படித்தானே சொல்லுவாங்க, இப்ப வயசாயிட்டாங்க, கொஞ்சம் நரைச்சிட்டா வயசாயிட்டாங்க. அப்ப அவர் கொஞ்சம் ரசூல்லாவோட இருந்தாலும் ரசூலுல்லாவுக்கு அந்த டைம்ல முடி நரைச்சிருக்கல. இப்ப ரசூலா இளமையாக தோற்றம் அளிக்கிறார், அபூபக்கர் அவர்கள் கொஞ்சம் வயசானியாக தோற்றம் அளிக்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபுன், ஒரு யங் லுக்ல இருந்தாங்க. ஹிஜ்ரத் செய்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் 53 வயசு, ஹிஜ்ரத் போறாங்க. அபூபக்கர் 63 வயசுல மௌத்தா போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு வயசுல தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. அப்ப ஹிஜ்ரத் போற நேரத்துல இவர் கொஞ்சம் தோற்றத்துல ஒரு முதியவராகவும் அபூபக்கர் அவர்களும் ரசூலுல்லாஹ் இளமையானவராகவும் காட்சி அளிக்கப்படுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல யாருக்கு. அபூபக்கர் சொன்னா அப்படியே சைலண்டா போயிருங்க, அவங்களோட பேச வேணாம். ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதிலே அவர் தானே பொறுப்பெடுத்திருக்கிறார். சைலண்டா போகுன்னு சொன்ன நேரத்துல அவங்க சரியா பிடிக்கிறாங்க. யா அபூபக்கர், அபூபக்கரே மன் ஹாதா, இவர் யாரு? ரசூலுல்லாஹ் காட்டி கேட்கிறாங்க. இவர் முகமதுன்னு சொன்னா அந்த இடத்திலே கைது செய்யப்படுவார்கள், அந்த இடத்திலே அவங்களை சித்திரவதை செய்வாங்க, அல்லது அவங்களை குறைசி தலைவர்களுடைய கையில ஒப்படைக்கிறதுக்கு, தண்டனை கொடுக்கறதுக்கு, மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஒப்படைப்பாங்க. இப்படி எதுவும் நடக்கலாம். மன்ஹாதா, அபூபக்கர் புத்தி சாதுரியத்தை பாருங்க, அவரோட நுணுக்கத்தை பாருங்க, அவரோட திறமையை பாருங்க. பொய்யன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கவும் வேணும். இந்த 2 in 1ல அவர் எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாருங்க. அபூபக்கர் சொல்றாங்க, இந்த மனுஷர் தான் எனக்கு வழிகாட்டுறாரு, இந்த மனுஷர் தான் எனக்கு வழிகாட்டுறாரு. ஹதீஸ்ல வருது, அபூபக்கர் எந்த கருத்துல வழிகாட்டுறாரு என்று சொன்னாருன்னா ஆகிரத்துக்கு வழிகாட்டுறாரு. ஆனா அவங்க என்ன புரிஞ்சு கொண்டாங்க, பாதைக்கு வழிகாட்டுகிறார். எப்படி மூளை, எப்படி திறமை. இந்த மாதிரி சில இடங்கள்ல பேசணும், கேட்கறதுக்கெல்லாம் ஓப்பனா பேசணும் வைங்க, அங்கே நறுக்கண்டு வச்சிருவாங்க. சில இடங்கள்ல மூடலா பேசணும், அந்த மூடல்ல சத்தியமும் இருக்கணும், அசத்தியம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் எப்படி திறமைசாலியா பாதுகாத்தாங்கன்னு பாருங்க. இது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த தோழமை. இதுல இன்னொரு செய்தி விளங்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த மக்களோட எல்லாருக்கும் தெரியுது அவர் யாருன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கிடைக்கல, அது ஒரு நல்லதா போச்சு. அதனால அவங்க ரசூலை தப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அபூபக்கர் மக்கள் மத்தியில ஒரு கண்ணியத்தை பெற்ற ஒருவராக இருந்திருக்கிறார். இவங்க எங்கேயோ போறாங்கன்னு விளங்குது, ஆனா விட்டுட்டாங்க. அவங்க அபூபக்கர் கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்கலன்றது விளங்குது. அடுத்தது இந்த சமுதாயத்துல அவருக்குள்ள அந்தஸ்தை பாருங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று அபியோகம் வாங்கினாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி விழல. ரசூலுல்லாஹ்க்கு இந்த ஒட்டகத்திட்ட குடலை போட்டதும் சாணத்தை போடுறதும் இந்த மாதிரி வேலை தான் பார்த்தாங்க. அடிச்சாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு எப்ப அடிக்கிறாங்கன்னா உலக போர்க்களத்துல தான் அந்த வாள் வெட்டுப்படுது, பல்லு உடையுது. ஆனா ரசூலுல்லாஹ் நேரடியா கை வைக்கல. அதுக்கு காரணம் நபிகள் நாயகத்தை அவருடைய சிறிய தந்தை மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தான். யாரு? அபூ தாலிப் அவர்கள். நரகத்தில் அவருக்கு தான் கடைசி கட்ட வேதனை, கடைசி லெவல்ல உள்ள வேதனை அபூ தாலிபுக்கு தான். அந்த வேதனை என்னண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு நெருப்பில் 2 பாதணிகள் கொடுக்கப்படும், அதை அவர் அணிந்த உடனே அவருக்கு மூளை உருகும். நெருப்புல செருப்பு போட்டோன்னே மண்டை உருவி வந்துடும். தண்டனை தானா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாட்டி தண்டனை தான். நாங்க இஸ்லாத்துக்கு நிறைய சேவை செய்யறோம் என்ற பேர்ல அல்லாஹ் இணை கற்பிச்சிட்டோம் என்று வைங்க, அங்க மாட்டிக்கொள்ளும். இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உறுதியா செயல்படணும் என்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அடுத்ததாக அம்மா அபூபக்கருக்கு அடி விழல சமூகத்துல. பிலால் ரலியல்லாஹு போட்டு துவைச்சி எடுத்தாங்க, அம்மார் ரலியல்லாஹு துவைச்சி எடுத்தாங்க, யாசிர் ரலியல்லாஹு துவைச்சி எடுத்தாங்க. இன்னும் பல நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுமைப்படுத்தல காரணம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அவரை அவருடைய சமூகத்தாலே பாதுகாத்தான்.
சமூகத்துல அவருக்குள்ள அந்தஸ்து இருக்கு. அவருக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்டை வச்சு யாரும் கை வைக்க அவருக்கு முன்வரவில்லை. பயந்தாங்க. கை வச்சா இவரும் தலைவரப்பா, இவர்கிட்ட மேல கை வச்ச வேண்டிய வைங்க, நமக்கு அடி விழுந்துரும், ரிட்டர்ன் ஆகிரும், அதனால கை வைக்க கூடாது என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாத்ததாக செய்தி வருது. இப்படியே ஆரம்ப காலத்துல அபிசீனியாவுக்கு நிறைய பேர் ஹிஜ்ரத் போறாங்க. மக்கால அவ்வளவு கடுமையான சூழல், இஸ்லாத்தை கடைபிடிக்கவே முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை ஆரம்பத்துல அபசா நாட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. போயிட்டு வாங்க, அங்க ஒரு நஜ்ஜாசி மன்னர் இருக்கிறார், அவர் அடைக்கலம் கொடுப்பாருன்னு அனுப்பியாச்சு. அப்ப அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகணும் என்று அபூபக்கர் முடிவெடுக்கிறாங்க. இவங்களோட முடியாது, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைண்டா கண் முன்னுக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவங்க அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியல, நிம்மதியா அல்லாஹ்வை தொழ முடியல, நிம்மதியா கடவுளை கும்பிட முடியல. அதனால நான் அல்லாஹ்வை தொழுறதுக்காக வேண்டி அபிசீனியா நாட்டுக்கு போறேன் என்று சொல்லி அவர் முடிவெடுத்து அவர் ஹிஜ்ரத் செய்யறதுக்காக வெளியாகிறார். ஹரஜ அபூபக்கர் முஹாஜிரன் கிபலல் அபஷா, அபஷாவை நோக்கி அவர் ஹிஜ்ரத் செய்கிறார். ஹத்தா இதா பலஹ பர்கல் ஹிமாத், பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அவர் அடைஞ்ச உடனே அவர் ஒருத்தர் சந்திக்கிறார். அவருடைய பேர் இப்னு தகீனா. இப்னு தகீனான்றது ஒரு குலத்தின் தலைவர், குறைஷி குலத்தில தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அபூபக்கரே எங்க போறீங்க, நீங்க என்னோட காரணம் என்ன, அஹ்ரா என்ன நீங்க போறீங்க, ஐன துரீதியா அபூபக்கர், என்ன ஐடியா, எங்க போறீங்க, எங்க கிளம்புற மாதிரி விளங்குது, ஊரோட்டு போற மாதிரி விளங்குது, என்ன காரணம் என்று கேட்டோன்னு அவர் சொல்கிறார், அஹ்ரஜனி கௌமி ஃபஅன உரீது அன் அஸில ஃபில் அர்லி ஃபஅபித ரப்பி, என்ற சமூகம் தான் என்னைய வந்து இப்படி அனுப்பி வைக்குது, என்ற இறைவனை நான் நிம்மதியா ஆறுதலா தொழணும் என்று நினைக்கிறேன், அதுக்காகத்தான் நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னு இப்னு தகீனா சொல்கிறார், இன்ன மிஸ்லக லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜு, உங்களை மாதிரி ஒருத்தர் நீங்களா வெளியேறவும் கூடாது, மக்கள் வெளியேற்றவும் கூடாது. ஏன் தெரியுமா, ஃபஇன்னக தக்ஸிபுல் மஹ்தூம், நீங்கள் சிரமப்பட்டவர்களுக்காக உழைக்கிறீர்கள், வதஸிலுர் ரஹிம, உறவுகளை பேணி வாழுகிறீர்கள், வதஹ்மிலுல் கல்ல, யாரும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவரோட சுமைகளை நீங்க சுமக்குறீங்க, வதக்ரியல் லைஃப, நீங்க விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க, வதுஈன அலா நவாஇபில் ஹக்கில், யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய உண்மைக்காக நீங்கள் குரல் எழுப்புறீங்க. அதனால வஅனலக ஜாருன் ஃபர்ஜ் ஃபஅபுது ரப்பக பிபிலாதிக, உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உங்களுடைய ஊருக்கே போங்க, நீங்க உங்களுடைய இறைவனை வணங்குங்க என்று இப்னு தகீனா சொல்கிறார். இந்த இப்னு தகீனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன சிஃபத் கொடுத்தாரோ, என்ன கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ, இதே கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, வேற யாருடைய வரலாறுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில இருந்து அந்த செய்தியை கொண்டு வந்த உடனே ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்ற நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, உங்களுடைய இறைவன் உங்களை கைவிட மாட்டான், நீங்க உறவுகளை பேணி நடக்கிறீங்க, பாதிக்கப்பட்டவர்களாக உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க, குரல் எழுப்புறீங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படு, இதே சிபத், அதாவது தனது தோழனுடைய அதே சிபத்தை வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார், அபூபக்கர் வந்து கடைபிடிச்சிருக்கிறார். கடைபிடித்தல் முக்கியம், கடைபிடிச்சிருக்கிறத நாம பாக்குறோம். இவர் என்ன செய்யறாரு, சரி நான் ஊருக்கு போறேன் என்ன, அவர் அண்டை வீட்டார் முக்கிய சொல்றாரு, பரவாயில்ல கேட்டு இருப்போம் ஊருக்கு போறார். இவர் சொல்கிறார், நான் குறைசி தலைவர்களோட போய் பேசிட்டு வர்றேன், ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொள்றேன், நீங்க அந்த ஒப்பந்தத்தை மீறாம பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ள இருந்து தொழுங்க அப்படின்னு கொஞ்ச நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள இருந்து, வீட்டிலையும் தொழ இயலாத சூழல், இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அனுமதி, வீட்டுல தொழலாம், கொரோனா டைம் மாதிரி எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறான் ஊட, இவருக்கு ஸ்பெஷல் அனுமதி கொடுத்தாச்சு. இவர் சும்மா இருப்பாரா, யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல 2-3 நாள் தொழுந்துட்டு அவருக்கே தோணுது, நாம எதுக்கு வீட்டுக்குள்ள தொழணும், இறைவனை தானே வணங்குறோம். அவருடைய வீட்டு முத்தத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல் மாதிரி அமைச்சு இரவு நேரத்துல அவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி கொண்டு குர்ஆன ஓத ஆரம்பிப்பார். குர்ஆன ஓதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்தது என்ன நடக்கும், அழுவார். அழுது கொண்டு சப்தமாக குர்ஆன ஓத, அங்க பக்கத்தில் இருக்கிற குறைசி காபிர்களுடைய மனைவிமார்கள் என்னமோ ராகமா ஒரு குரல் கேட்குது, சிறுவர்கள் என்னமோ ஒரு ஓசை ஒன்று கேட்குது, யாரோ அழுற மாதிரி விளங்குது, என்னதான் இது என்று சொல்லி
இவர் தொழுறதை பார்க்கறதுக்காகவே நைட்ல ஒரு விசிட் எல்லாரும். குர்ஆன் காதால் கேட்டாலே அந்த இனிமையில் கண்கள் கண்ணீர் வடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த வேத கொடுக்கப்பட்டவர்கள் தரா ஐனுஹும் தஃபீலு மினத் தம்இ மிம்மா ஹரஃபு மினல் ஹக்கி, வேதக்காரர்களுக்கு முன்னாடி நீங்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்தால் இந்த சத்தியத்தை விளங்கியதன் காரணமாக அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிப்பதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பு, குர்ஆனுடைய இசை நயம், குர்ஆனுடைய அமைப்பு, குர்ஆனுடைய தெளிவான அரபு உள்ளங்களை ஈர்க்கும். நமக்கு விளங்காது, அது வேற விஷயம். நமக்கு விளங்குதா? குர்ஆன் இந்த இனிமையோட இசை நயத்தோட நாங்க கேட்கிறோமா? எப்படா கிராத்த முடிப்பான் ருக்குவுக்கு போவான்னு யோசிப்பாங்க. கியாமுல் லைல் தொழும் போது இமாம் இழுக்கிறான், என்னடா இப்படி இழுக்கிறான் இவன். அந்த இசை நயத்தோட அந்த கருத்தோட அந்த குர்ஆனை நீங்க உள்வாங்கி தொழுகையில் இல்லைங்களே, ரசூலோட கால்கள் நீங்கிற மாதிரி உங்களோட கால்கள் நீங்கும். விட மாட்டீங்க. விளங்காததுனால என்னமோ சொல்றார் போல அப்படின்னு நின்று கொண்டு இருக்கும். அப்ப இந்த குர்ஆனுடைய இசை நயம் காஃபிர்களை வந்து இருக்குது. எல்லாரும் அபூபக்கர் அழுவதோட சேர்ந்து எல்லா பொம்பளையில ஏற்கனவே டப்ப துறக்கிற மாதிரி அழுவது தானே அந்த காலத்துல இருந்து அப்படிதான் அழு. இவர் குர்ஆனோட இவரால அதை பார்த்து கொண்டு குறைசி பெண்களால என்ன ஆகும்? அடுத்ததா இஸ்லாத்தை நோக்கி ஒரு கவர்ச்சி உண்டாகும். உடனே குறைசி தலைவர்கள் எல்லாம் இவ்வளவு தகினாவே உங்களோட நாங்க எங்க ஒப்பந்தம் பண்ணோம், வீட்டுக்குள்ளதான் அவர் தொழணும் என்று அவர் பகிரங்கமா வந்து தொழுகிறார். நம்முடைய பெண்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, உடனடியாக உங்களோட ஒப்பந்தத்தை ரத்து செய்யற அவர் அனுப்பிவிடுங்க அப்படின்றாங்க. அவரும் இல்ல நான் பேசிட்டு வர்றேன், அபூபக்கரே நான் ஒரு திம்மத்துல இருக்கிறோம், திம்மத்தண்டா ஒரு ஒப்பந்தத்துல இருக்கிறோம், நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டோன்னே அபூபக்கர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உண்ட திம்மத்து நீயும் வச்சுக்கோ, நான் போறேன் வெளியேண்டு போயிட்டாரு. உண்ட திம்மாவும் நீயும் எடுத்துக்கோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் பகிரங்கமா தான் தொழுவேன் என்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு இரவு தொழும் போது ரசூலா கிட்ட ஒரு சர்ச்சை வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆப்போசிட் சைடுல தான் உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க. அவர் இரவுல தொழும்போது உமர் ரலியல்லாஹு எப்படி தொழுவாருண்டா, அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டு 10 பேரை எழுப்பி விட்டுற மாதிரி தான் தொழுறது. அவருடைய கேரக்டர் அப்படி. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழும் போது கொஞ்சம் அமைதியா 6 பேரா ராகத்தை தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சாயத்து போனது, இப்படி தொழுவது சரியா அப்படி தொழுவது சரியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கரை கொஞ்சம் வசத்துங்க, உமரை கொஞ்சம் இறக்குங்க. டியூன அபூபக்கர் நீங்க கொஞ்சம் வசத்துங்க டியூன, உமர் நீங்க கொஞ்சம் டியூன இறக்குங்க அப்படின்னாங்க. பேலன்ஸ் ஆக. அப்ப நாங்க தனியா தொழும் போது அப்படியே நின்று கொண்டு தூக்க மஸ்திர கொரட்டோட்டு கொண்டு இருக்காங்க. நாங்க ஓதுல இருக்கிற குறைஞ்சது எங்களுக்காவது என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த சட்டத்தை அதுல இருந்து எடுக்கிறோம். அப்ப இப்படி சம்பவங்களை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில அவர் உறுதியா நின்ற அந்த செய்தி விளங்குது. அடுத்ததா பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த கொள்கை உறுதி இபாதத்ன்றது எப்படி எல்லாம் அவனோட வாழ்க்கையில, இவங்க சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி பெற்றவங்க தானே, எப்படி சொர்க்கவாதி ஆனாங்கன்றதுதான் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி நாங்களும் ஆகணும் என்று தானே நாங்க விரும்பணும். அது எப்படி ஆனாங்கன்னு சொன்னா, ஒரு முறை சுப நேரத்துல ரசூலா கேட்கிறாங்க, ஒருத்தர் வந்து சதக்கா செய்தால், சதக்கா செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு நுழையும் வாசல் வழியாக அவர் வரவழைக்கப்படுவார் அப்படின்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து சதக்கா செய்யக்கூடியவனா இருக்கிறேன், நானும் சதக்கா செய்பவர்களுடைய வாசல்ல நுழைவிக்கப்படுவேனா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரு தொழுகிறாரோ தொழுபவர்களுக்கென்ற ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியாக நுழைவிக்கப்படுவார்கள். யாரு அல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக கஷ்டப்படுகிறார்களோ நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெய்யான் என்ற ஒரு வாசல் இருக்குது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு என்ற ஒரு தனியா வாசல் இருக்குது. இப்படி வந்து நன்மைகளை அடுக்கி 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 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சதகா செய்பவர்களுக்கு, தொழுபவர்களுக்கு, நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு, நன்மை செய்பவங்களுக்கு என்ற ஒவ்வொன்றா பட்டியல் போடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட, ஃபஅல் யுதுஅஹதுன் மின் தில்கல் அப்வாபி குல்லஹா, இந்த எல்லா வாசல்களையும் ஒருவர் சொர்க்கத்துக்குள்ளே அழைக்கப்படுவாரா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆமா ஒருவர் அழைக்கப்படுவார். சொல்லிவிட்டு ரசூலா சொல்றாங்க, வ அர்ஜு அன் தகுன மின்ஹும், அபூபக்கரே அப்படி அழைக்கப்படுபவர்களில்
நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் என்றே நான் நினைக்கின்றேன் என்றான். என்ன பாக்கியம்! சொர்க்கத்துல 8 வாசல்கள், 8 டோர் இருக்குது. அந்த டோரோட அளவே தெரியல, எவ்வளவு விசாலம்னு தெரியல. கோடான கோடி மக்கள் உள்ள நுழையணும், எவ்வளவு பெரிய ஒரு வாசலை வச்சிருப்பான்னு பாருங்க. அந்த எல்லா வாசல்களையும் ரையான், நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு ரையான் என்ற பேர்ல ஒரு பெரிய வாசல் இருக்கும். சொர்க்கத்துல மறுமையில எழுப்பப்பட்டு சொர்க்கவாசிகள் என்று முடிவானவங்கள அந்த மாணவர்கள் அழைப்பார்கள், ரையான் வாசல் வழியா நோம்பு பிடிச்ச நீங்க வாங்க, நோம்பு நீங்க நல்லா நோம்பு பிடிச்சீங்க, வாங்க இங்கால வாங்க, இங்கால வாங்க. நல்ல தொழுது ஒருத்தர் இருப்பார், நீங்க இங்கால வாங்க, இங்கால வாங்க, அபூபக்கர் இங்கால வாங்க, பைரோஸ் இங்கால வாங்க, காலித் இங்கால வாங்க, பேர்கள் சொல்லி அழைக்கப்படுவார்கள். எல்லாத்திலும் இருந்து ஒருத்தர் பேரை சொல்லி அழைக்கப்படுவாரண்டா. அபூபக்கரே வாங்க, இந்த வழியால வாங்க, அபூபக்கர் இங்கால வாங்க, மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பாங்க. உள்ள 8 வாசலையும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அவருக்கு கிடைக்குது. அந்த பாக்கியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவனோட வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாங்கன்றதை நாங்க பாக்குறோம். இறுதியாக இன்னொரு செய்தியை பார்த்து முடிச்சு கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர்லான்னு சொல்றாங்க, மன் அஸ்பஹ மின்கும் யௌம ஸாயிமன், இன்றைய நாளில் நோம்பு பிடித்தவராக சுபவை அடைந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன, நான் தான் என்றாங்க. ஃபமன் தபிய மின்கும் யௌம ஜனாஸத்தன், இன்றைய தினம் உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்கிறாங்க. அபூபக்கர் சொல்கிறார், நான் தான். ஃபமன் அத்தஹம மின்கும் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான். ஃபமன் ஆக மின்கும் யௌம மரீலன், இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது நான் தான். என்னென்ன வருது? நோயாளியை நலம் விசாரிக்கிறது, நோம்பு பிடிக்கிறது, ஜனாசாவை பின்தொடர்றது, ஏழைக்கு உணவளிக்கிறது. இந்த 4 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜனாசாவை பின்தொடர்றது ஒரு நாளைக்கு, எப்போ ஜனாசா விழுதோ ஆனா அந்த நாள் நோம்பாடி ஆயிக்கணும். நீங்க முன்கூட்டியே ஒருத்தர் நாளைக்கு 10 மணிக்கு காலையில ஜனாசா செய்தி அடக்கு நல்லடக்கம் என்று விலகிட்டு இருந்தா நோம்பு பிடிச்சிருங்க. ஜனாசாவை பின்தொடருங்க, ஒரு ஏழைக்கு உணவளிங்க, எங்கேயாவது தேடி பார்த்தாவது பலவந்தமா போயிட்டு ஒரு நோயாளியிட நலம் விசாரிங்க. இந்த 4ஐயும் செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஜ்தமா அனஃபி இம்ரியின் இல்லா தஹலல் ஜன்னா, இந்த எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாளில் நிலை பெறும் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு செல்லாமல் இருக்கவே மாட்டார். மாற சான்ஸே கனே மிஸ்கரண்டு தான் பாயிண்ட். இதை எப்படி அமைச்சு கொள்ளலாம்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்றால் நோம்பு, அந்த நாள் நோம்பு பிடிச்சிருங்க. தடுக்கப்பட்ட நாளாண்டு பாத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தனியா நோம்பு பிடிக்கிற, அப்படி வெள்ளிக்கிழமை வந்தா சனிக்கிழமையும் சேர்த்து பிடிச்சிடணும், நோம்பு பிடிச்சிடணும். என்ன செய்யணும்? ஜனாசா பின்தொடர்ந்துடணும், ஏழைக்கு உணவளிச்சிடணும், நோயாளியை நல்லா விசாரிச்சிடணும். எப்படியாவது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், என்னோட வாழ்நாள்ல ஒரு 10 தடவை செய்ய கிடைச்சா, ஒரு 10 தடவை, ஒரு 5 தடவை, ஒரு தடவை செஞ்சால் நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழையாமல் இருக்க மாட்டீர்கள். இதை பெற்றுக் கொண்டவர் யார் தெரியுமா? அந்த நாள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அவருடைய வரலாறுல அதிகமாக இவர்தான் ஒரு தலைவர், இவர்தான் ஒரு நம்பகமானவர், இவர்தான் ஒரு வீரன், இவர்தான் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர், இவர்தான் ஒரு சிறந்த மனிதர், இவரை தவிர அந்தஸ்தில் உயர்வான எவரும் சஹாபாக்கள் மத்தியில் இல்லை, இவரை போன்று ஒரு நல்லவரை நாம் சமூகத்தில் காணவில்லை, இவர்தான் நீதியாக இருப்பார், இவர் வீரனாக இருப்பார், இவர் கோழை அல்ல என்று பல விதத்திலும் ஒரு கேரக்டரை தூக்கி நிறுத்தலும் என்று சொன்னார். அது கண்டிப்பாக இந்த சமூகத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த இடம் இருக்குது, வேற ஒருத்தருக்கும் கிடையாது. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதரை பின்னாடி நிறுத்தி வைத்து இமாம் ஜமாத் நடத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதை விட என்ன வேணும்? நம்ம தலைவருக்கு ஒரு தலைமை தாங்கி இருக்கிறார் தொழுகையில. ரசூலுல்லாஹ்க்கு முடியாத சந்தர்ப்பத்துல திரைச்சீலை அகற்றி கொண்டு வந்து கால்களை தரையில் இழுப்பட வந்து சஃப்புலை நின்று எல்லாரும் சத்தமிட்டு கூச்சலிட்டு இவர் என்ன என்று பின்னாடி திரும்பி பார்த்து
ரசூல்லாவை கண்டவுடன் அவர் பின்னாடி வருவதற்கு முயற்சி செய்து ரசூல்லா சைக்கிளை மூலமாக நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லி தனக்கு பின்னாடி ஒரு தலைவர் என்று சொன்னால் இவர்தான் என்பதை அவருக்கு பின்னாடி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி செய்து விட்டு சென்றார்களே, அந்த மாமனிதர், அந்த இனம் காட்டிய அந்த தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு தலைவராக அவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் என்றது மட்டுமில்ல, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல, இஸ்லாமிய சமூகத்துல மிகப்பெரிய கொள்கை குழப்பங்கள் எப்போதெல்லாம் நுழைந்ததோ அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த சமூகத்தை தனது மார்க்க அறிவால் ஒன்றுபடுத்தி ஒரே தலைமைக்கு கீழே கொண்டு வந்த ஒரே ஒரு வரலாற்று நாயகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா.